வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம கோவைக்காய் மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே கோவைக்காயை நல்லா கழுவி இந்த கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, நாலா அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். நம்ம இதில் பச்சை மிளகாயும் வரமிளகாய் தூளும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்கள் பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருந்ததுன்னா 1 மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 2 போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு சீரகமும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, தேங்காய், எள்ளு, வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது. இது போக நமக்கு எண்ணெயும் உப்பும் தேவைப்படுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் பேன் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. அதில் நம்ம இந்த கோவைக்காயை போட்டுடலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திடலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்காதீங்க, அந்த காயோட பாதி அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் பண்ணிடாதீங்க. அந்த கோவைக்காய் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க குக்கரில். அதுக்குள்ளே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம முதல் வேர்க்கடலையை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வேர்க்கடலை நல்ல மணம் வர்றது. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அடுத்தது வெள்ளை எள்ளு. எள்ளு பார்த்திங்கன்னா பொரியணும். நம்ம மூடி வச்சிடலாங்க, இல்லாட்டி பாதிக்கு மேலே எள்ளு வெளியில் தெரிச்சு விழுந்துடும். வேணும்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த மீதி ஹீட்லேயே அது பொரிஞ்சிடும். எள்ளு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் அந்த வேர்க்கடலையோடவே சேர்த்திடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்திடலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறம் ஆகணும். தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்திடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாம். இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதில் புதினாவை சேர்த்திடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முதல்ல வறுத்த அந்த வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்திடலாம். சேர்த்தி முதல்ல ஒரு பவுடராக அடிச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுடராக அடிச்சுக்கிட்டோம். இப்போ இதுலேயே நம்ம வதக்குன அந்த வெங்காயம், தேங்காய், புதினா கலவை இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதோடையே சேர்த்திடலாம். நம்ம அந்த தேங்காய் வெங்காயத்தை சேர்த்திட்டோங்க. இப்போ இதில் கரம் மசாலா தூள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க, அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றின மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதையெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். கோவைக்காய் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இப்போது அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகமும் கடுகும் சேர்த்திடலாங்க.
சீரகம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச அந்த கோவைக்காயை சேர்த்திடலாங்க. கோவைக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலே மசாலாவை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். கோவைக்காயை ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக்கரில் வைங்க, அதிகமாக வச்சிடாதீங்க. விசிலெல்லாம் வைக்க வேணாம், சும்மா மூடி வச்சா போதும் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போது இதை நம்ம மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விடலாம். அந்த பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மசாலாவும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன், ஆனால் நான் உப்பு போட்டுட்டேங்க. உங்களுக்கு வீடியோக்காக திரும்பவும் லைட்டாக உப்பு போட்டுடுறேன். கலந்து விட்டுருங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த கிரேவியை கெட்டியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இனி கூட கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுக்கலாம். இப்போது கொத்தமல்லி தலையை தூவி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. கோவைக்காய் மசாலா கிரேவி தயாராகிடுச்சு. இந்த கோவைக்காய் மசாலா கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை டிஃபன் ஐட்டம் ஏதோட கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த கோவைக்காய் மசாலா கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.